ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. பாம்பன் புதிய பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு மழை பொழிவு ராமேஸ்வரத்தில் தித்வா புயலுடைய எதிரொலியால் ஏற்பட்டிருக்கு. அதனால் நேற்று அந்த ரயில் சேவை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ஜின் சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது அங்கே செய்யப்பட்டது. இந்த நிலையில் தித்வா புயல் எதிரொலியால் பாம்பன் பாலத்தில் ரயிலை இயக்கி இப்போ அந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இந்த தித்வா புயலுடைய எதிரொலி அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தில் கூடுதலாகவே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. பல்வேறு குடியிருப்புகளையும் அந்த வெள்ள நீர், மழை வெள்ள நீர் அப்படிங்கிறது சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழலில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ரயில் சேவையும் கூட முடங்கி இருந்தது. இப்போ அந்த காற்றினுடைய வேகம் நேற்ற தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த ரயில் சேவையை மீண்டும் துவக்குவதற்கான அந்த முயற்சிகள், முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவு தற்பொழுது இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தகவல்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார். விஸ்வநாதன், நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது காற்றினுடைய வேகம் குறைஞ்சிருக்கிறதுனால மீண்டும் ரயில் சேவை துவங்குவதற்கான அந்த முன்னெடுப்புகள் நடக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சோதனை ஓட்டம் ரயில் சேவையை தொடங்குவதற்கான முயற்சி இப்போ வேகம் எடுத்திருக்கிறதுங்கிறத பார்க்க முடியுது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் எதிரொலி காரணமாக ராமேஸ்வர தீவு பகுதி முழுவதுமே கடந்த 2 தினங்களாகவே மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து காற்று சூறை காற்று வீசி வந்துச்சு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள கடல் பகுதியில் அனைத்துமே வழக்கத்துக்கு மாறாக ஆக்ரோஷத்துடன் கடல் அலைகள் எழுந்து வந்தது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக விடாமல் கனமழையான கொட்டி தீர்த்ததை அடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பல்வேறு தாழ்வான பகுதிகளெல்லாம் மழைநீர் தேங்கி கிடக்கு. குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கியதால் அன்றாட இயல்பு வாழ்க்கை பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டு மட்டுமல்லாது அத்தியாவசிய தேவை பொருள் கூட வாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி எடுக்கும் சூழ்நிலை தான் இருந்து வருது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா சூறைக்காற்று காரணமாக நேற்று முதலே ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா அனைத்து ரயிலுமே மண்டபம் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ரயில் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி மட்டுமில்லாது பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரயில்வே அதிகாரிகள் பாத்தீங்கன்னா தற்போது பாம்பன் ரயில் பாலத்தில் காற்றின் வேகம் சற்று குறைந்ததை அடுத்து முதலில் பாத்தீங்கன்னா ரயில் இன்ஜின் மட்டும் இயக்கி சோதனை நடத்துறாங்க. அதனையடுத்து தற்போது பயணிகள் இல்லாத காலி ரயில் பெட்டிகளை வைத்து சோதனை நடத்தப்பட்டதை அடுத்து இன்னும் முழுமையான சோதனை நிறைவு நாளை அல்லது நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா பயணிகள் ரயில் இயக்கப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.